Welcome to Saitechinfo channel, my dear students. So, in this session, we will be discussing about the SWOT analysis. SWOT means that is strength, weakness, opportunity, threats. இது இண்டிவிஜுவலுக்கும் பொருந்தும், ஆர்கனைசேஷனுக்கும் பொருந்தும். இது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் தான் அது. இது எதுக்காக சொல்ற மாதிரினாக்கா இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் பண்ணீங்கன்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்ட்ரென்த், என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, என்னுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுடைய அந்த கேப் இந்த ட்ரைனிங், அதாவது எப்போதுமே நம்ம ஒரு இப்போ மேக்ஸ் ஆகட்டும், ஃபிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருந்தாலும் சரி, ஸ்கில் ஓரியன்டாக இருந்தாலும் சரி, ஸோ எதாக இருந்தாலும் தட் இஸ் அதில் ரெக்வயர்ட் நாலேஜ்னு இருக்கும், நாம இருக்கிற லெவல் என்ன அப்படின்னு இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கு இடையில உள்ளதுதான் கேப். இந்த கேப்பை எப்படி நம்ம ஃபில்அப் பண்ண போறோம், அதுதான் சூட்டபிள் ட்ரைனிங் அப்படின்னு சொல்றது. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ட்ரைனிங்கை நம்ம எப்படி எடுத்துட்டு வரணும், நம்ம எந்த லெவல்ல இருக்கோம், அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படி தெரிஞ்சாதான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றதுன்றது சௌகரியமா இருக்கும். ஸோ அப்போ அந்த வீக்னஸுக்கு நம்ம என்னென்னலாம் ஃபர்தராக பண்ணணும். ஸோ இதுதான் லேர்னிங். ஸோ புதுசாக தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்றது பழசு ஏற்கனவே என்ன தெரிஞ்சது, அதாவது லேர்னிங்கே ரெண்டு விதமாக சொல்லலாம். புதுசாக தெரிஞ்சுக்கிறதுன்றது ஒன்று, இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா தட் இஸ் நம்ம ஏற்கனவே ராங்காக தெரிஞ்சுட்டு இருந்ததை அதான் ரைட்டாக தெரிஞ்சுக்கணுங்கிறதும் இன்னொன்று. ஸோ இந்த ரெண்டு விதத்தில் நம்ம பார்த்துக்கணும் அது. ஸோ அந்த பேசிஸில் இந்த ஸ்பாட் அப்படிங்கிறது தான் நம்ம சாய்டெக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது ஏற்கனவே மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கு, அந்த டூலை எஃபெக்டிவாக இங்கே நம்மளுடைய டீமில் அத்தனை பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்ரி வீக்கு அது பேரண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தட் இஸ் இப்போ நம்மளை பற்றி யாராவது குறை வெளியிலேருந்து சொன்னாங்கன்னா நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். ஆனால் அந்த குறையை நாமளே சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சேஃபாக ஃபீல் பண்ணுவோம். இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லையா? ஸோ இப்போ நான் இப்போ எப்படின்னாக்கா இப்போ கடவுள்கிட்ட போய் நான் பெரிய பாவி, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மண்டாடலாம், ஓகேவா? அதே இது எவனாவது நம்மளை பார்த்து நீ ஒரு பாவி, நீ உருப்பிட மாட்ட, நீ மன்றாடணும் அப்படின்னு சொன்னா நாம அதை ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அப்போ மற்றவன் நம்மளை தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாமளே அதை பார்த்துட்டோம். அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைண்டிங் ஃபால்ட் வித் அதர்ஸ், இல்லை அப்படின்னாக்கா இன்னொருத்தர் நம்ம மேல ஃபைண்டிங் ஃபால்ட் அப்படிங்கிறத விட நாமளே தட் இஸ் லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் த ஃபால்ட் வித் அவர் செல்ஸ். ஸோ இது எப்படின்னாக்கா தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிம்பாங்க. அது மாதிரி யூ ஆர் த ப்ராப்ளம் அண்ட் யூ ஆர் த சொல்யூஷன். இந்த பேசிஸில் நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னாக்கா அது சௌகரியமாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் என்னுடைய ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் என்னுடைய வீக்னஸ்ஸு. ஸோ ஸ்ட்ரென்த்தை நான் அதை வச்சு வீக்னஸ் எப்படி அடிக்கிறது, அதுக்கு தான் இந்த ட்ரைனிங் ரெக்வயர்டு. அது கோச்சிங்காக இருந்தாலும் சரி, டீச்சிங்காக இருந்தாலும் சரி, ஸ்கில்லாக இருந்தாலும் சரி, ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இதை புது விஷயங்கள் ஏதாவது கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது இந்த ஷார்ட் அப்படிங்கிறது பயங்கரமாக யூஸ் ஆகும். ஓகே. ஸோ இதில் நான் இப்போ இந்த சாய்டெக்கில் 4 டீம் லீடர்ஸ் இருக்காங்க. அவங்க அதை எக்ஸலண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்ட நாம கேட்போம் ஒவ்வொன்றா. இப்போ தட் இஸ் சாய்டெக்கில் தட் இஸ் 4 டீம்ஸாக பிரிச்சிருக்கோம். ஆல்ஃபா டீம், பீட்டா டீம், காமா டீம், டெல்டா டீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ஃபா டீமை லீட் பண்ணுறவங்க பாவனின்ட்டு சொல்லிட்டு. ஹாய் பாவனி, ஹவ் ஆர் யூ? ஆர் யூ தேர்? Yes, sir. ஓகே, ரைட். அண்ட் அதே மாதிரி பீட்டா டீம்ல கோகுல் இருக்காருங்க. ஹாய் கோகுல், ஹவ் ஆர் யூ? ஆர் யூ தேர் கோகுல்? ஸோ கோகுலுக்கு ஏதோ ஆடியோ ப்ராப்ளம் போல இருக்கு, ஹி இஸ் அன்ஏபிள் டு ரெஸ்பாண்ட். அண்ட் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா, ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. ஸோ காமா டீம் that is Akash. So Akash, are you comfortable? Yes, sir. Okay, good. And that is Alpha team la Balaji irukkaru actually. Balaji, how are you? Yes sir, fine sir. Okay, so adhe mari Delta team la நான் தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். டெல்டா டீம்ல தட் இஸ் பாவனி இருக்காங்க. பட் பாவனி நல்லா இருக்கியா? Yes, So are you ready for the discussion? Okay. Yes. So இப்போ எப்படின்னாக்கா தட் இஸ்
இந்த 4 பேரும் அவங்கவுங்க டீமில் எப்படி அவங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபியூ லைன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஃபியூ மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு லென்த்தி டிஸ்கஷனுக்கு இப்போதைக்கு ஒரு இன்ட்ரோடக்டரியாக பாலாஜி, லெட் அஸ் கால் பாலாஜி. பாலாஜி, ஆல்ஃபா டீம் லீடர். குட் ஆஃப்டர்நூன் சார். ஸோ இப்போ இந்த ஸ்வாட் அனலைசிஸ் இல்லை, உங்கள் டீமில் யார் யார் இருக்காங்கன்றதை சொல்லிட்டுங்க, அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ எங்கள் டீம் ஆல்ஃபா டீமில் வந்து நான், அதுக்கப்புறம் 3 பேராக இருக்கும். 3 பேருமே 12th ஸ்டாண்டர்ட். அண்டு அபிஷேக் அண்ட் சூரஜ். நாங்கள் 3 பேர், பாலாஜி, அபிஷேக், சூரஜ். நாங்கள் 3 பேரும் ஆல்ஃபா டீம் மெம்பர்ஸ். ஸோ நாங்கள் 3 பேரும் ஒரு குரூப்பாக சேர்ந்து தான் எல்லா ஆக்டிவிட்டீஸுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அண்ட் இப்போ ஸ்வாட் அனலைசிஸ். ஸ்வாட் அனலைசிஸ் வந்து ஸ்வாட் அனலைசிஸ்னா என்ன? ஸ்ட்ரென்த், ஆப்பர்ச்சுனிட்டி, வீக்னஸ், த்ரெட்ஸ். இது 4த்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஸ்வாட் அனலைசிஸ். ஸோ இப்போ அது வந்து நாங்கள் ஒரு டீமுக்குள்ளேயும் சேர்ந்து எப்படி பண்ணுறோன்றது தான் இப்போ சொல்கிறேன். அண்ட் நாங்கள் வந்து இப்போ நான் வந்து ஆக்சுவலி நான் ஆல்ஃபா டீமோட டீம் லீடர். அண்ட் இப்போ நான் வந்து நேற்று மீட்டிங் போட்டு எல்லாருக்கும் நீங்கள் இது ஆகஸ்ட் மந்த்னா, இப்போ ஆகஸ்ட் மந்தில் நீங்கள் இப்போ என்னென்னலாம் பண்ணணும், இந்த ஆகஸ்ட் மந்தில் எவ்வளோ அசைன்மெண்ட்ஸ் எழுதியிருக்கோம், ஆகஸ்ட் மந்தில் எவ்வளோ டெஸ்ட் எழுதியிருக்கோம், அதை வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிடுவேன். இதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும், நான் கன்ஃபர்மேஷனுக்கு சொல்லிவிடுவேன். அண்ட் அந்த ஃபார்ம்ஸ் டோட்டல் ஆக்டிவிட்டி கம்ப்ளீஷன், அதான் டோட்டலாக வந்து எவ்வளோ இருக்குது, ஸ்டாண்டர்ட் லேர்னிங் ஸ்டாண்டர்ட் அது எவ்வளோ போடுவோம். அண்ட் நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணிருக்கோம், அண்ட் பெண்டிங் எவ்வளோ, இது நாங்கள் போடுவோம். அண்ட் லாஸ் இருந்ததுன்னா அது எப்படி கிளியர் பண்ணுறது, எவ்வளோ நேரத்தில் கிளியர் பண்ணுறது, அந்த டேட்டாஸ் உட்பட எல்லா டேட்டாஸும் நாங்கள் அந்த ஸ்வாட்டில் ப்ரெசென்ட் பண்ணுவோம். அண்ட் எவ்ரி ஸ்வாட் மீட்டிங்கில் வந்து வி ஹாவ் அ பேரண்ட்ஸ் வித் அஸ். பேரண்ட்ஸ் வந்து இது மெயின் நோஷனே வந்து பேரண்ட்ஸ் வந்து இதை வந்து பார்க்கணும், பேரண்ட்ஸுக்கு இதை புரிய வைக்கணும். இந்த ஸ்வாட் அனலைசிஸ்னா என்னன்றதை பேரண்ட்ஸுக்கு புரிய வைக்கணும். அதுதான் இதோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ பேரண்ட்ஸ் எவ்ரி மீட்டிங்கில் வந்து பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி டே இப்போ ஒவ்வொருத்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன், எங்கள் பேரண்ட்ஸ் கேட்டுட்டு இருப்பாங்க. அடுத்து ப்ரெசென்ட் பண்ணும்போது எல்லா பேரண்ட்ஸும் அலைவாக தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்க. டவுட்ஸ் அண்ட் குவாரிஸ் எதாவது இருந்ததுன்னா ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க. Very good, Balaji. Thank you. Keep it up. Over to beta team. Gokul, are you there? Are you ready? Yes, sir. I'm ready, sir. To tell me about your experience in SWOT application in your team, within team, and உங்க team members எப்படி ஃபீல் பண்றாங்க, அவங்க பேரண்ட்டும். எங்க டீம் நேம் வந்து பீட்டா. அதுல வந்து நான் டோட்டலா வந்து 4 மெம்பர்ஸ் கன்சிஸ்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் நானு, செகண்ட் 2 12th, அப்புறம் வந்து ஒரு 11th மெம்பர்ஸ் இருக்காங்க, சாய், அப்புறம் கிஷோர், தென் பரத். ஸோ இந்த 4 பேரும் வந்து கோஆப்ரேட் பண்ணுறதுல 4 பேருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்வாட் அனாலிசிஸ்னு வந்து ஒருத்தருக்கும் அவங்களோட வீக்னஸ், ஸ்ட்ரென்த், ஆப்பர்ச்சுனிட்டி எதுலாம் இருக்குன்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறது தான் அந்த ஸ்வாட் அனாலிசிஸ். ஸோ அந்த ஸ்வாட் அனாலிசிஸ்னால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வீக்லி ஒன்ஸ், மந்த்லி வந்து 4 டைம்ஸ் நாங்கள் ஸ்வாட் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ 4 வீக்ஸு. ஸோ அந்த வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே வந்து நாங்கள் அதை ரெடி பண்ணுவோம். அது வீக்லி ஒன்ஸ் நாங்கள் எவ்வளோ டெஸ்ட் எழுதியிருக்கிறோம், அசைன்மெண்ட்ஸ் எவ்வளோ கிளியர்டு, பெண்டிங், அப்புறம் வந்து எந்தெந்த போர்ஷன்ஸ் வந்து இந்த வீக்கில் எடுத்திருக்கிறோம், மார்க் வந்து எவ்வளோ கிளியர், L1ல எவ்வளோ எடுத்திருக்கோம், L2ல எவ்வளோ எடுத்திருக்கோம், அது மாதிரி வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் டீம் வைஸில் வந்து ரிவ்யூ பண்ணுவோம். அண்ட் மந்த்லி ட்வைஸ் வந்து பேரண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அந்த பேரண்ட்டுக்கும் வந்து நான் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியணும். ஸோ அந்த பேரண்ட்டுக்கும் தெரியுதுனால நாங்கள் அந்த ஸ்வாட் அனலிசிஸ் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி நாங்கள் என்ன நல்லா பண்ணோம் இந்த 2 வீக்ஸில் ஆர் இந்த மந்தில் இத்தனி சாப்டர்ஸ் முடித்தோம், ஸோ இத்தனி டெஸ்ட் எழுதி நாங்கள் கிளியர் பண்ணோம். ஸோ இதனால ஸ்வாட் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது சார். வெரி குட் கோகுல். ஸோ ஆக்சுவலாக கோகுல் சொல்கிற பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்வாட் அனாலிசிஸில் அதாவது பேரண்ட், டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் இந்த 3 பேருக்கும் ஒரு நல்ல கோஆர்டினேஷன் இருக்குது. எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. திடீர்னு சர்ப்ரைஸாக ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுட்டு உங்கள் பையன் இப்போ படிக்கல, இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான், அவ்வளோ மார்க் எடுத்திருக்கான் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சாய்டெக் இ-லேர்னிங் வெப்சைட்டுன்னு இருக்குது. ஸோ அதில் வந்து வேரியஸ் லெவல்ஸ் கேமிஃபிகேஷன் மாதிரி இந்த லேர்னிங்கை கொண்டு வந்திருக்கோம். அதை பற்றி பிற்பாடு அந்த கேமிஃபிகேஷன், அந்த லெவல்ஸ்னா என்ன, ப்ரோக்ரஸ் லெவல்ஸ் என்ன, அப்புறம் கம்ப்ளீஷன் ப்ரோக்ரஸ்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பாவனி வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாள். ஸோ இதில் வந்து பேரண்ட்டு அவங்களுடைய
இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சர்ப்ரைஸாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை ஸ்டடி பண்ணுறதுங்கிறத விட அவங்களும் இப்போ கூடவே தெரிஞ்சுட்டே வராங்க. ஸோ இது வந்து ஆன்லைனில் இருக்கிறதுனால ஒரு பயங்கர கோஆர்டினேஷன் இன்டராக்ஷன் நிறையவே இருக்குது அப்படின்னு பேரண்ட்டும் ரியலைஸ் பண்ணுறதா கோகுல் சொன்னால் அது ரியலி அது வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில ஸ்டூடெண்ட்லாம் வந்து ஒரு 2-3 வாரம் அவங்களால அட்டன் பண்ண முடியல. ஸோ அவங்கள்ட்ட கூப்பிட்டு இந்த டீம் வைஸாக தான் நம்ம பேசணும். ஸ்வாட்டில் பேசுகிறப்போ அதில் என்ன கண்டுபிடிச்சோம், ஆக்சுவலாக அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஆர்வம் தான், இன்ட்ரெஸ்ட் தான். பட் பேரண்ட் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ண முடியல. ஸோ அந்த விஷயத்தை வந்து இந்த ஸ்வாட்டில் தான் தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த ஸ்ட்ரென்த், வீக்னஸ், அப்புறமேட்டு ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணல. அது டிஸ்கஸ் பண்ணுறப்ப இது வந்து எல்லாமே வெளியில் வந்துடுச்சு. அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை சால்வ் பண்ணிட்டாங்க. இப்போ நேற்றுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வாட்டில் பீட்டா டீமில் எக்ஸலண்ட்டாக அந்த பையன் பேசினான். ஸோ அப்போ அதையே நாங்கள் ரியலைஸ் பண்ணோம். ஸோ இது வந்து காரணம் வந்து என்னென்னா டெக்னிக்கலாக அவனுக்கு வந்து சப்போர்ட் இல்லாமல் இருந்தது. ஸோ பேரண்ட்டை கூப்பிட்டு பேசி அவங்கள்ட்ட அதை சார்ட் அவுட் பண்ணிட்டோங்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து இந்த ஸ்வாட் ஹெல்ப் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஓவர் டு காமா டீம் லீடர் ஆகாஷ். ஸோ குட் ஈவினிங் சார், சாரி குட் ஆஃப்டர்நூன் சார். எங்கள் டீமில் வந்து 3 மெம்பர்ஸ் சார், 3மே 12th காமா டீமில். நான், ஸ்ரேயா, விஷ்ணுபிரியா. ஸோ விஷ்ணுபிரியா வந்து இப்போ ரீசெண்டாக ஆகஸ்ட் மந்த்து தான் சார் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கோஆப்ரேஷனும் நல்லாயிருக்கு சார் எங்கள் டீமில். அண்ட் இப்போ போடுற ஸ்வாட்னால அவங்க பேரண்ட்டுக்கும் தெரியும். இப்போ டியூஷனில் வந்து விஷ்ணுபிரியா எப்படி கோஆப்ரேட் பண்ணுறா, அவங்க வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்து என்ன, அவங்க எப்படி படித்த ஸ்டடீஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்கிற அந்த ஸ்வாட் அனாலிசிஸில் வந்து அவங்களோட அசைன்மெண்ட் கம்ப்ளீஷன் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஏன்னா வீக்லி வந்து பேரண்ட்ஸும் அதில் அட்டன் பண்ணுறதுனால அவங்க புது ஸ்டூடெண்ட்ன்றதுனால அவங்களுக்கும் தெரிஞ்சிடும். ஸோ ஸ்டேயாவோட கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால இப்போ முடிக்கலனாலும் அவங்களுக்கு முடிக்கணுன்ற எண்ணம் வந்து திருப்பி வரும். இதை நம்ம வந்து சாருக்கு இதை முடிச்சு காட்டணும். ஸோ அந்த முடிக்கிறான்ற எண்ணம் கரெக்டாக அவங்களுக்கு வரும். அதை அந்த ஸ்வாட் அனாலிசிஸை பார்த்தோம்னா, ஏன்னா L1ன்னு போட்டு நம்ம ஒன்று பண்ணுறோம், அப்புறம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் L2ன்னு போட்டு ஒன்று பண்ணுறோம். அந்த L1 L2 சொல்றீங்களா, அதை கொஞ்சம் இவங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. ஏன்னா கேட்குற ஆடியன்ஸுக்கு அது கிளியராக இருக்கணும். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம L1ன்றது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஓரளவுக்கு என்ன முடிச்சிருக்கோம், நம்மளோட ஸ்டேட்டஸ் ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்டேட்டஸ் என்னன்றது எஸ் லெவல் 1 டெஸ்ட் வந்து நம்ம படிச்சு என்ன எழுதுவோன்றது வந்து லெவல் 1. அதுல உள்ள ராங் ஆன்சர்ஸை வந்து திருப்பி ரிவ்யூ பண்ணிட்டு எழுதுறது வந்து லெவல் 2. அண்ட் அதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அது திருப்பி இன்னொரு தடவை நல்லா ரிவ்யூ பண்ணிட்டு L3ல முடிக்கிறோம். ஸோ இப்படி முடிக்கிறதுனால நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட்ல ஃபுல் சென்டம் எடுக்க முடியுது ஒரு லெசன்ல. ஸோ இது வந்து இந்த சென்டம் சைக்கிளிக் அந்த மெத்தட் இது லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. ஸோ இதில் நம்ம முடிக்கும் போது நம்ம வந்து லெவல் 1ல முடிக்காத லெவல் 2ல முடிக்கணுன்ற எண்ணம் நம்மளுக்கு வரும். சூப்பர். ஓகே பாவனி, இப்போ இந்த ஆகாஷ் வந்து he was discussing about level 1, level 2, level 3. ஸோ சாய்டெக்ல வந்து இந்த சென்டம் சைக்கிளிக் மெத்தட் வந்து டெஸ்ட்டு, அசைன்மெண்ட்டு, ப்ராஜெக்ட்டு, ஸோ 3த்துக்குமே ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அதை எப்படி ஃபீல் பண்ணுற, ஸோ ஸ்கூலில் வந்து ஒன் டைமில் ஒரு டெஸ்ட்டை வச்சு இதுதான் மார்க்குன்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கும், வாட் டு யூ மீன் பை த சென்டம் சைக்கிளிக் மெத்தட் இன் சென்டம் சைக்கிளிக் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது சாய்டெக்ல நம்ம எப்படி பண்ணுறோங்கிறத டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஓகே சார். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்டம் சைக்கிளிக் மாடல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சாய்டெக்ல ஸ்டார்ட் பண்ணோம். அது ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்கூல்ல எல்லாம் வந்து நாங்க வந்து லெவல் 1 எழுதணும்னா அந்த லெவல் 1 மார்க்ஸே ரிப்போர்ட் கார்டில் என்ட்ரி பண்ணி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. பட் நாங்க சாய்டெக்ல ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜி அது கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அது நோ பயாஸ், டாப்பர் கிடையாது, அவன் வந்து லோ ஸ்டூடெண்ட், அதெல்லாம் கிடையவே கிடையாது. சாய்டெக்ல எல்லாருமே சாய்டெக்ல சென்டம் எடுக்கணும், ஆல் ஆர் சென்டம் ஸ்கோரர்ஸ் அப்படின்ற ஒரு இது வந்து இந்த லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்ற கான்செப்ட் கொண்டு வந்ததுல இருந்து எல்லாரும் ரொம்ப கான்பிடென்ட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்றது வந்து இப்போ எங்களுக்கு வந்து சார் வந்து ஒரு யூனிட் டெஸ்ட், ஒரு மாடல் எக்ஸாம், இல்ல அசைன்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இது கொடுப்பாரு டாஸ்க். அதுல வந்து இப்போ நாங்க யூனிட் டெஸ்ட் எழுதுறோம்னா கொஸ்டின் பேப்பர் வரும், நாங்க எங்களுக்கு படிச்சு எழுதுறது லெவல் 1ல எழுதுவோம். அண்ட் நாங்க இப்போ 30க்கு ஒரு 20 அப்படி ஸ்கோர் பண்றோம்னா மீதி 10 மார்க்ஸ் லாஸ் ஆயிடுது. அது வந்து நாங்க அந்த 10 மார்க்ஸை படிச்சுட்டு திருப்பி L2ல எழுதுவோம். ஸோ 20 + 10 மார்க்ஸ் 30. ஸோ நாங்கள் சென்டம் கிளியர் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே லெவல் 2லையும் கிளியர் பண்ண முடியலன்னா வீல் கோ டு லெவல் 3. அந்த லெவல் 3ல வந்து ஒரு 5 மார்க்ஸ் இல்லை 2 மார்க்ஸ் விட்டுடுச்சுன்னா அதையும் நாங்கள் வந்து லெவல் 3ல வந்து கிளியர் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்ல சென்டம்
அப்படின்ட்டு அச்சீவ் பண்ணும்போது அது எங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாவும் இருக்கு. ஸோ நம்மளாலேயும் சென்டம் அச்சீவ் பண்ண முடியும்ட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம தப்பான கொஸ்டின்ஸ் இப்போ ஜென்ரலாவே ஸ்கூல்ல டெஸ்ட் வச்சாங்கன்னா இப்போ ஒரு மார்க் எடுத்துட்டோம்னா அதோட விட்டுருவோம். தப்பான கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கவே மாட்டோம். அதை வந்து ரீஅட்டெம்ப்ட் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். ஆனா இப்போ எங்களுக்கு அதுவே ஒரு ரூல் ஆனதுனால எங்களுக்கு அது பழக்கமே ஆயிடுச்சு. இங்க மட்டும் இல்ல, ஸ்கூல்ல டெஸ்ட் வச்சாலும் அத வந்து நாங்க L2 வந்து சாய்டெக்ல வந்து கிளியர் பண்ணுவோம். ஸ்கூல்ல பண்ண சொல்லனாலும் நாங்க வந்து சாய்டெக்ல வந்து அத வந்து ஒரு டெஸ்டா கன்சிடர் பண்ணி கிளியர் பண்ணிடுவோம். சோ இதுதான் எங்க ஸ்ட்ராட்டஜி. குட். இப்போ உங்க டீம் பத்தி சொல்லுங்க நீங்க. Thank you ஆகேஷ். சோ எங்க டீம்ல வந்து ஆல் ஜூனியர்ஸ் இருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் அஸ்வின், ஸ்ரீவன், பிரணவ், ரோஹித், அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் யோகேஷ் இருக்கான். அப்புறம் நானு ஸ்ரீநிதி, நாங்க 2 பேர் 12th ஸ்டாண்டர்ட். சோ இதான் எங்க டீம் மெம்பர்ஸ். எங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே நல்லா கோஆபரேட் பண்றாங்க. இப்போ 10th and 9th தான் புதுசா எங்க டீம்ல ஆட் ஆயிருக்காங்க. 9th ஸ்டாண்டர்ட் யோகேஷ் அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் பசங்க எல்லாருமே வந்து நல்லா கோஆபரேட் பண்றாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் அவங்கள என்கரேஜிங்கா பேசினா அவங்க இன்னும் நல்லா பண்ணுவாங்க. நேத்து ஸ்வாட் அனாலிசிஸ் வந்து எதுக்கு இவங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்ப ஜென்ரலாவே நேர்ல பார்த்தாலே சின்ன பசங்க வந்து ரொம்ப அந்த அளவுக்கு கரெக்டா ஃபோக்கஸ்டா பண்ண மாட்டாங்க. இப்போ ஆன்லைன் கிளாஸ்ன்றதுனால இப்போ இந்த ஸ்வாட் அனாலிசிஸ்லாம் வைக்கிறதுனால அவங்கள விட அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப அதுல இன்ட்ரெஸ்ட் ஆகி இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி நீங்க ஏன் இதை முடிக்கல, அந்த பையன் முடிச்சிருக்கான்ல நீ ஏன் முடிக்கல அப்படின்ட்டு ஒரு அவங்களுக்கு ஒரு ஹெல்தி காம்படிஷன் வரும். அந்த ஹெல்தி காம்படிஷன் வரதுனால அவங்களுக்கும் ஒரு ஃபோக்கஸ் வரும். இந்த மாதிரி நம்ம இது முடிக்கல அவங்க முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு காம்படிஷன் பிளஸ் அது ஒரு டிஸ்கஷன் செஷனாவே மாறி அதை வந்து அவங்க முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க L1 L2 டிஸ்கஸ் பண்ணி கிளியர் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து அது இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் வந்து நம்மளோட வீக்னஸ், அதாவது நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம எப்படி யூஸ் பண்றோம், அதுல இருந்து நம்ம வீக்னஸ் எப்படி வெளியில வருது அப்படின்னு சொல்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்வாட் அனாலிசிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி மந்த்லி 4 டைம்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுல வந்து டூ வீக்ஸ் எல்லா வீக்குமே வந்து சார் வந்து எங்களை வந்து அசிஸ்ட் பண்ணுவாரு. வீக்லி ட்வைஸ் வந்து ஏதாவது ஒரு பேரண்ட்ஸ் நாங்க வந்து கெஸ்டா இன்வைட் பண்ணுவோம். அவங்க வந்து அதுல இருந்து ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எங்க ஸ்வாட் அனாலிசிஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் எங்க ஸ்வாட் அனாலிசிஸ் எங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதனால எங்களுக்கு ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. Okay, so thank you very much, Pavani and other leaders. So, இப்போ இந்த SWOT analysis பற்றி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை பற்றி ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னாக்கா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதை பற்றி கேளுங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஃபர்தராக. ஸோ இது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பர்பஸ் இது. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்கில் பில்டிங் ஆக்டிவிட்டி, லேர்னிங் ஆக்டிவிட்டி, இல்லைன்னா செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி, இல்லைன்னா பர்சனாலிட்டி, எது வேணாலும் இருக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஸ்வாட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இண்டிவிஜுவலுக்கும் பொருந்தும், அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷனுக்கும் பொருந்தும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, இல்லாட்டினாக்கா இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, இதை பற்றிய ஸ்வாட் ட்ரைனிங் அப்படிங்கிறது என்னன்றதை ஃபர்தராக எடுத்து சொல்லி அதை வந்து ஆன்லைன்லேயே சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ நீங்கள் டீட்டெயில் ஏதாவது வேணும்னாக்கா தாராளமாக உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லிவிட்டு ஸோ இண்டிவிஜுவலாக என்கிட்ட கான்டாக்ட் பண்ணிங்கனாக்கா ஸோ அதுக்கான தேவையான உதவிகளை நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். ஸோ மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்கேன். தேங்க்யூ. ஸோ ஆல் தி பெஸ்ட்.